வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டை வந்தடைந்துள்ளார். அவர் இன்று காலை 9:30 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஜப்பானுக்கான விஜயத்துக்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையில் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார். இந்த விஜயத்தில் வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியுடன் பயணித்தார்கள். இந்த குழுவினர் தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானமான UL-403 மூலம் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப்பொருள் விவகாரத்தில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபரல்ல, அவர் சாட்சியாளர் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவருக்கு எதிராக இந்த விடயத்தை வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நேர்காணலின் போது சம்பத் மனம்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலையில் சந்தேக நபர் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பிரிவு இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டு கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த சாகர காரியவசம், சம்பத் மனம்பேரி நடராஜா ரவிராஜ் படுகொலை விவகாரத்தில் சந்தேக நபர் அல்ல, அவர் சாட்சியாளர். அவருக்கு எதிராக இந்த விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. இதனை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஊடகங்களில் இவ்விடயம் வெளியானதன் பின்னர் ஆராய்ந்து பார்த்தேன். கட்சியின் வேட்புமனு வழங்கும் போது சகல உறுப்பினர்களும் சத்திய கடதாசி வழங்கினார்கள். இதில் அவர் இந்த விடயம் பற்றி எதுவும் குறிப்பிட்டிருக்கவில்லை. எமது கட்சி சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் தேர்தலில் முன்னிலையானார்கள். இவற்றில் குற்றவாளிகளும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் இருக்க முடியும். அனைவரின் பின்னணியும் எமக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் நிப்பான் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரை சந்தித்துள்ளார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையான நீண்டகால நட்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் உள்ள ஒவ்வொரு சமூகத்தின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கான தனது உறுதிமொழியை சகாவா வலியுறுத்தினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 100 பாடசாலைகளை புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் இதன்போது அவர் வெளியிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 2025 9/25 அன்று யாழ்ப்பாணம், செம்மணி மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தினூடாக சர்வதேசத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இன அழிப்பு மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டில் பொறுமுறையை முற்றாக நிராகரித்தும் செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்றுக்கணக்கான மனித புதைகுழிகள் விவகாரத்துக்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையத்தை நியமித்திட கோரி இந்த குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த கடிதத்தில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் வலியுறுத்தி கூறியுள்ள விடயங்களை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அனைத்து வகையான உள்நாட்டு பொறிமுறை மற்றும் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் ஆகியவற்றை முற்றாக நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடராது நிறுத்துவதற்கு பின்வரும் உடன் நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர். அனைத்து தமிழ் அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி விடுதலை செய்தல் வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் தமது சுயாதீன ஊடக பணியை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படுதல் வேண்டும். சிங்கள குடியேற்றம் பௌத்தமயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பரப்பில் ஆக்கிரமித்து நிற்கும் சிங்கள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். மனித உரிமை செயற்பாட்டாளர், சிவில் சமூக பிரதிநிதிகள், நீதி வேண்டி போராடுபவர்கள் மீது புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல்கள் உடன் நிறுத்தப்படுதல் வேண்டும். எமது தேசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்கள் உடன் நிறுத்தப்படுதல் வேண்டும். எமது வளங்கள் சுரண்டப்படுவது உடன் நிறுத்தப்படுதல் வேண்டும்.
பயங்கரவாத தடுப்பு சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நீக்கப்படுதல் வேண்டும் ஆகிய விடயங்கள் இந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. சமகால அரசாங்கம் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதாக மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். கெண்டி மல்வத்து, அஸ்கிரிய, அமரபுர மற்றும் ராமஞ்ச பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள். பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது சிங்கள பௌத்த கலாச்சார விழுமியங்களை பலவீனப்படுத்தும் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகள் மனித உரிமைகள் என்ற பெயரில் சமூக நெறிமுறைகளை சிதைக்கும் செயற்பாடுகள் என்று மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை குற்றவியல் சட்டத்தின் 82ஆம் பிரிவில் உடல் தண்டனையை சட்டவிரோதமாக்க முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு மகாநாயக்க தேரர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த செயற்பாடுகள் பொது விவாதமின்றி இது இளைஞர்களின் ஒழுக்கத்தை குறைக்கும் என்று அவர் வாதிடுகின்றார். தன்பாலின சேர்க்கை என்பது பௌத்த போதனைக்கு எதிரானது எனவும் இது சமூகத்துக்கு மீள முடியாத தீங்கு விளைவிக்கும் என வலியுறுத்தியுள்ளார். சட்டங்களை இயற்றும் போது சிங்கள பௌத்த மரபின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உரிமைய திட்டத்தின் கீழ் நிரந்தர பத்திரங்களை வழங்குவதாக வாக்குறுதியளித்து சுமார் 100 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பெயரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளனர். இதன்போது மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 43 வயது பெண்ணொருவரும் கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய மகரகம பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் கடந்த 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டு கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை சந்தேக நபர் மோசடியாக பெற்ற பணத்தில் 2 மில்லியன் ரூபாவை முடக்க நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெறவும் விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு உரிமைய திட்டத்தின் போர்வையில் பத்திரங்கள் இல்லாத நிலங்களுக்கு நிரந்தர பத்திரங்கள் வழங்கப்படும் என கூறி இந்த மோசடி மற்றும் நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உரிமைய தேசிய வேலை திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது செயற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற செயலுடன் தொடர்புடையவர் என கருதப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று கூறப்படும் 36 வயதான ஸ்ரீதரன் நிரஞ்சன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளி துபாயில் இருந்து இன்று காலை இலங்கை வந்துள்ளார். இதன்போது விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இன்று அதிகாலை கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர் குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகளால் பேலியகொட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான பழனி ஷிரான் குளோரியல் எனப்படும் கொச்சிக்கடை ஷிரானின் நெருங்கிய நண்பர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 2025 8/19 அன்று பேலியாகொட போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானரத்ன மாவட்டத்தில் ஒருவரை சுட்டுக்கொலை செய்தும் மற்றொரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றத்தை செய்ய தேவையான துப்பாக்கிகளை கொண்டு சென்றமைக்கான டிங்கன் எனப்படும் ஸ்ரீதரன் நிரஞ்சன் தேடப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. QR குறியீட்டின் முறை மூலம் சிறு மற்றும் நடுத்தர தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு உர மானியம் வழங்கும் செயற்பாடு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயனாளிகள் QR குறியீட்டை தயாரித்து தேசிய உர செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உர நிறுவனங்களிடமிருந்து உரத்தை பெற முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன் கீழ் இன்று முதல் 50 கிலோகிராம் உரப்பொதி 4000 ரூபா மற்றும் 25 கிலோகிராம் உரப்பொதி 2000 ரூபா மானிய விலையில் விநியோகிக்கப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான இந்த உர மானியத்தை தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு 2000 மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது முடிவடைகின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம்.